இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சினிமாவுடைய அப்டேட்ல நடிகர் மாதவன் அவர்களும் மீராஜாஸ்மின் அவர்களும் இணைந்து நடித்த ஒரு கலக்கலான லவ் ஸ்டோரி ஆக்ஷன் திரைப்படம் ரன் மீண்டும் திரையரங்குகளில் வருகின்ற 10ஆம் தேதி ரீரிலீஸ். இந்த ரன் படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடுங்க. இதே மாதிரி நம்ம போடுற எந்த ஒரு புத்தம் புதிய காணொலியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த ரன் படம் பாத்தீங்கன்னா 2002ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஸ்டோரி, டைரக்ஷன், திரைக்கதை லிங்குசாமி அவர்கள் தான் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா ஏஎம் ரத்னம் அவர்கள். இந்த படத்தோட மையக்கரு, இந்த படத்தை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா மாதவன் அவர்களோட சினிமா கேரியர்லேயே இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம். இந்த படத்தோட மையக்கரு பார்த்தீங்கன்னா அப்துல் குல்கர்னி. இந்த படத்துல அவர் ஒரு தாதா. அவருடைய தங்கச்சியை யாருமே லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பின்னாடியே பாடி கார்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இவருடைய தங்கச்சி பின்னால யாராவது லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா இவங்களுடைய ஆட்கள்லாம் அவங்கள அடிப்பாங்க. மாதவன் அவர்கள் மீராஜாஸ்மின் அவர்களை சந்திக்கிறாரு. மீராஜாஸ்மின் அவர்களை பார்த்தவனே இவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. இவங்களோட பேரு, வீட்டு அட்ரஸ் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இவங்க பின்னாடியே வராங்க. பின்னாடியே வரும்போது என் பின்னால வராதிங்க, வீணா பிரச்சனையை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை வான் பண்ற மாதிரி தான் இந்த படத்துல அவங்க பண்ணுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இதை தாண்டி இந்த படத்துல பாத்தீங்கன்னா மாதவன் அவர்கள் இவர் பின்னாடியே தான் போற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சிருப்பாங்க. இவங்களுடைய ஆட்கள் மாதவன் அவர்களை அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. இவங்க ஆட்கள்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் மற்றவங்க மாதிரி இவங்களும் பயந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட தாதா அப்துல் குல்கர்னி நினைக்கிற மாதிரி தான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா மாதவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல அவர் காதல்ல விட்டு விலகவே மாட்டாரு. மறுபடியும் மீராஜாஸ்மின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஆட்கள்லாம் வருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஷெட்டரை சாத்திட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கே ஹைலைட் சீன் இதுதான். நான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இந்த படத்துல ரகுவரன் அவர்களும் இவருடைய அக்கா மேரேஜ் பண்ற மாதிரி தான் இந்த படத்துல காட்சிகளை காட்டியிருப்பாங்க. நான் இந்த படத்தோட ரொம்ப காட்சிகளை சொல்லி இந்த காணொலியை வளர்க்க நான் தயாரில்லை. ஏன்னா ஒவ்வொரு திரைப்படங்களையும் நிறைய கதைகளை சொல்றான், காணொலியை வளர்க்குறான் அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் பதிவு பண்றாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தாதாவை எதிர்த்து, அதாவது மீராஜாஸ்மின் அண்ணனை எதிர்த்து இவருடைய காதல்ல அவர் ஜெயித்தாரா இல்லையா, படத்தோட முழுமையான கதை. அவங்களுடைய அக்கா ஆசிட் ஆகிற மாதிரி ஒரு சீனை வச்சிருப்பாங்க. எல்லாமே இந்த தாதா தான் பண்ணுவார். ரகுவரன் அவர்களுக்கும் மாதவன் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இவங்க கல்யாணம் பண்ணும்போதே அவருக்கு பிடிக்காது. இந்த படத்துல இந்த அங்கிள் வானாக்கா வில்லன் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சொல்ற மாதிரி தான் ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ரொம்பவே யதார்த்தமான முறையில லிங்குசாமி அவர்கள் கொண்டு போயிருப்பாரு. அதே மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறமும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. ஒரு காட்சியில பாத்தீங்கன்னா மீராஜாஸ்மின் அவர்களும் மாதவன் அவர்களும் பேசுறத ரகுவரன் பார்த்துருவாரு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பேசுற மாதிரி இந்த படத்துல ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சீனா ரொம்ப ஒரு சென்டிமெண்டான காட்சியா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்க அக்காவை ஆக்சன் பண்ணி ஒரு தாதா பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ரகுவரன் அவர்கள் சொல்லுவாரு, இந்த படத்துல அவர் மாமா அவர்கள் ஊக்கப்படுத்துற மாதிரி ஒரு சீன் வரும். ஏண்டா உனக்குள்ள இவ்வளவு பெரிய வீரம் இருக்காங்கிறதையே அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தானே நீ உணர்ந்த, அவளை போய் உருன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி ஒரு சீன் வரும். என்னாலதான் மாமா இந்த மாதிரி ஆயிடுச்சு அக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்கா எந்த ஒரு பிரச்சனை இல்லாம கண்ணு முடிச்சிடுவா. அவ கண்ணு முடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதற்கு பிறகுதான் மாதவன் அவங்க போவாரு. நான் தாண்டா சிவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி ஒரு காட்சி வரும்.
ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மையக்கரு வந்து ரொம்ப ஒரு சின்ன மையக்கருவாக இருந்தாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா எடுத்த விதம் திரைக்கதை வந்து ரொம்பவே பாஸ்டான முறையில் இயக்குனர் லிங்குசாமி அவர் கொண்டு போயிருப்பாரு. நாளைக்கு உன் தங்கச்சியை நான் வந்து தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி ஒரு சீனை வச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்து போன்ல எல்லாம் வந்து மிரட்டுவாரு. தாதா கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா எங்க அக்கா மட்டும் கண் முழிக்கல மாதம் சொல்லுவாரு, கண்ணு முழிக்கலன்னா கண்ணை மூடுவா வெயிடா போன அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து ஒரு ஜாலியா சொல்ற மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு காட்சிகள் வச்சிருப்பாங்க. ரொம்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு யதார்த்தமான திரைப்படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காட்சியுமே வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் கொண்டு போயிருந்தாரு இந்த படத்தை. இந்த படத்துல இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முடிவு மீரா ஜாஸ்மின் அவங்க சொல்ற மாதிரி ஒரு சீனை வச்சுப்பாங்க. நீ என்ன அண்ணனை என்ன பெரியவனா, நீ ஒத்தால சண்டை போட்டு உன்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி ஒரு சீனை வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து நிறைய ஆட்கள்லாம் விட்டு மாதவனை வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு சீனை வச்சிருப்பாங்க. சண்டையில வந்து மாதவன் அவர்கள் தான் ஜெயிக்கிற மாதிரி இந்த படத்துல வச்சிருப்பாங்க. அதற்கு பிறகு மீரா ஜாஸ்மின் அவங்க கூட்டுக்கு போவாங்க. அவங்க ஆட்கள்லாம் வந்து தடுக்கிறதுக்காக போவாங்க. ஏய் உட்றா அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா அவருடைய மீரா ஜாஸ்மின் அவரோட அண்ணன் ஒரு மாதிரியா பார்க்குற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு யதார்த்தமான காட்சியாக தான் இருந்திருக்கும் இந்த படத்தில். அதே மாதிரி விஜயன் அவர்கள் இவரோட கூடவே வந்து இருப்பார் இந்த படத்தில். அவருடைய கதாபாத்திரமும் ரொம்ப ஒரு அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் நடிச்சிருப்பார். மறைந்த விஜயன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர். என்ன கேட்டிங்கன்னா எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் யதார்த்தமான முறையில் அவர் நடிச்சிருப்பார். இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் நடிச்சிருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட உயிர் நாடி இந்த படத்துக்கு இயக்குனர் அவருடைய லிங்குசாமியோட திரைக்கதை. அதே மாதிரி இந்த படத்துல மாதவன், மீரா ஜாஸ்மின், இந்த படத்தோட வில்லன் அப்துல் குல்கர்னி, ரகுவரன், அனுகாசன், விஜயன், இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் இவரை ரொம்பவே சிறப்பான முறையில் இந்த வில்லன் கதாபாத்திரத்தில் அவர் நடிக்க வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்களை எல்லாரையுமே ஒரு பிரமாதமான முறையில் இந்த படத்தில் லிங்குசாமி அவர்கள் நடிக்க வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துக்கு உயிர் நாடு என்னன்னு கேட்டீங்கன்னா மறைந்த மரங்களின் நாயகர் விவேக் அவர்களோட காமெடி. இந்த படத்துல லிங்குசாமி அவர்களோட திரைக்கதை வந்து எந்த லெவலுக்கு இந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்கோ அதே மாதிரி இந்த படத்துல நடிகர் விவேக் அவர்களோட காமெடி ரெண்டாவது வந்து தூக்கி நிறுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து காமெடியோடு சேர்ந்த மாதிரி அவருடைய அப்பா அம்மா வந்து மதிக்கணும், அப்பா அம்மாவை மதிக்காதனால அப்படிங்கிறத வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு கஷ்டப்படுறாங்கிறத இந்த படத்துல காமெடி மூலமாவே வந்து ஒரு மிகப்பெரிய கருத்தை சொல்லியிருப்பாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா விவேக்கை பொறுத்த வரைக்கும் சின்ன கலைவாணன் அப்படின்னு வந்து அவருக்கு பட்டமே கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல அவருடைய காமெடி ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா நம்மளை வந்து சிரிக்கவும் வச்சிருப்பாரு, சிந்திக்கவும் வச்சிருப்பாரு. இந்த படத்துல அப்படிதான் வந்து அவருடைய காமெடி இந்த படத்துல இருந்திருக்கும். 2002 வெளியான இந்த படம் பாத்தீங்கன்னா தங்கச்சியை லவ் பண்ணி அண்ணன் கிட்ட சவால் கட்டி வந்து தூக்கிட்டு போற மாதிரி அப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னா 2002 ஃபர்ஸ்ட் டைம் வந்து இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் தான் இந்த மாதிரி ஒரு கதையை வந்து டைரக்ஷன் பண்ணாரு. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் வந்து இதே மாதிரி தொடர்ந்து கதைகளை வந்து வர ஆரம்பிச்சது. பிரசாந்த் அவர்களும் ஸ்னேகா அவர்களும் நடித்த ஆயுதம் இந்த படமும் வந்து வில்லன் கிட்ட சவால் கட்டி வந்து லவ் பண்ணி கூட்டு போற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதவன் அவர்களை ரொம்பவே வந்து இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் ஆக்ஷன் கதாபாத்திரத்தில் ரொம்பவே வந்து சிறப்பான முறையில் நடிக்க வச்சிருப்பாரு. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுகளை வந்து ரொம்பவே வந்து இந்த படம் வந்து கவர்ந்தது. இந்த படத்தெல்லாம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸாக போய் பார்த்தாங்க. ஏன்னா வந்து மாதவன் அவர்கள் ஆக்ஷன் கதாபாத்திரத்து சண்டை காட்சிகளில் ரொம்ப வந்து பிரமாதமான முறையில் நடிச்சிருக்காரு. இந்த படம் முழுவதுமே மாதவன் அவர்களோட நடிப்பும் மீரா ஜாஸ்மின் அவர்களோட நடிப்பும் வந்து ரெண்டு பேரோட காம்பினேஷனுமே இந்த படத்துல ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த படத்துக்கு ஒளிப்பதிவில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் காட்சிகள்லாம் வந்து மிரள வச்சிருப்பாரு. விஜயன் இந்த படத்தோட ஒளிப்பதிவு இவர் தான் வந்து பண்ணியிருப்பாரு.
இதே மாதிரி சாயல்ல வந்து நிறைய திரைப்படங்கள் வர ஆரம்பிச்சுது. ஆனா பாத்தீங்கன்னா ஆயுதம் திரைப்படம் வந்து ஓரளவுக்கு வெற்றி பெற்ற திரைப்படம் அப்படின்னு சொல்லணும். ரன் படம் மாதிரி அந்த அளவுக்கு நிறைய திரைப்படங்கள்லாம் வந்தா கூட வந்து அந்த அளவுக்கு வர பேர்ல 2002 வெளியான இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு மாதவனோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த ரன் திரைப்படம் 2002 மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா வித்யாசாகர் இசை. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, பாடல்களும் சரி, எல்லா பாடல்களுமே வந்து ஹிட்டான பாடல்கள். அந்த லெவலுக்கு இந்த படத்தோட இசையை வந்து பிரமாதமான முறையில் வித்யாசாகர் அவர்கள் பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா வருகின்ற 10ஆம் தேதி திரையரங்குகளில் மறுபடியும் வந்து ரீரிலீஸ். ஏஎம் ரத்னம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணாவே அந்த படத்துக்கு வந்து நிறைய ப்ரமோஷன் பண்ணியிருப்பாரு. அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரமோஷன் பண்ணுவார். பாடல்களை ரீரிலீஸ் பண்ணால் ரீமாஸ்டர் வெர்ஷனில் அதை வந்து பாடல்களை வெளியிடுவாங்க. அதே மாதிரி ட்ரெய்லர்லாம் போட்டு தான் இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுவார். அவரோட படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பப்ளிசிட்டி பண்ணி தான் ரீரிலீஸ் பண்ணுவார். இந்த ரன் படத்தையும் அதே மாதிரி தான் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. மாதவன் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ரீரிலீஸில் எந்த லெவலுக்கு வரவேற்பு பெறப்போகுதுன்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்போ நடிகர் மாதவன் அவர்கள் நடித்த ரன் படம் மீண்டும் ரீரிலீஸை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நீ அப்படின்னு காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.